அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மாத பலன்கள் முன்னால் சொல்லிட்டு இருந்தோம், நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு. சரி, இப்பொழுது நம்ம திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கு பலன்கள் கரெக்டாக சொல்லலாம். எனக்கு கோயில் பூஜையும் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய ஹிக்கப்ஸ் இருந்தது. சரி, இப்போ இனிமேல் அதெல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு வந்தோம். ஏன் மாத பலன்கள்னா, இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லாருக்கும் பல குழப்பங்கள், பல மாற்றங்கள் நடக்கிறது. அதனால் அந்த மாற்றங்கள்னால என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு சிக்கல், ஒரு அடுத்து என்ன பண்ணுற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த மாத பலன்கள் நிறையா உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒரு மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மாத பலன்கள்னு சொல்லும்போது நம்ம சூரியனுடைய நகர்வுகள் ஒரு மாதத்துக்கு சந்திரன் எல்லாத்தையும் சுற்றி வந்துடும். அப்போ சூரியனும் அது மாதிரி ஒரு வருஷத்தில் எல்லாருக்கும் சுற்றி வந்துடும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். 12 ராசிலையும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் ஏதான ஒரு பாவத்தை காமிக்கும். ரெண்டாவது, சூரியனுடைய பயணம் இருக்கு இல்லையா, அந்த போகக்கூடிய பயணம் ஒரு நட்சத்திர கால்லையும் போகும். அப்போ எந்த நட்சத்திர காலில் போகிறது, அந்த ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல இருக்குது, அப்போ எந்த மாதிரி பலன் நடக்கும், இந்த மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் நம்ம பார்ப்போம் அப்படின்றது தான் இந்த பதிவனுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த டிசம்பர் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி 3/12/2024 அன்றைக்கி செவ்வாய் வக்ரம் ஆரம்பிக்கிறது. வக்ரம் ஆரம்பிக்கிறது. அதே 3/12 அன்னைக்கு சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது. 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த செவ்வாய் வக்ரம் ஆரம்பம் இருக்கு, அந்த செவ்வாய் வீட்டில் தான் புதன் இருக்கு. அவர் 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது. அது மாதிரி 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசிலேருந்து தனுர் ராசிக்கு போய்டுறது. சரி, இப்போ இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக சுழற்சியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அதே மாதிரி இந்த சூரியன் பயணம் பார்த்திங்கன்னா இவர் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். சூரியன் 2ஆம் தேதி அன்னைக்கு கேட்டை அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேயே 15ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் 15ஆம் தேதி நைட்டு 16ஆம் தேதி காலையில் அந்த நேரத்தில் அவர் மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்புறம் இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த மூல நட்சத்திரம் தான். அப்புறம் மூல நட்சத்திரம் 28, 30, 31 இந்த 3 நாள் 28 வரைக்கும், 28 அன்னைக்கு பூராடம், 28, 30, 31 பூராட நட்சத்திரம் பயணிக்கிறார். அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செஞ்சுக்கலாம், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் அப்படின்னு தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த பதிவில் போய் ஒரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட கன்னியா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த கன்னியா ராசி என்பது காலபுருஷத்தில் 6வது வீடு. இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன். இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். உத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம், ஹஸ்தம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம், சித்திரைன்றது செவ்வாயோட நட்சத்திரம். ஓகே, இந்த ராசிக்கு சூரியன் 3ஆவது வீட்டில் இருக்கார். இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியோட அதிபதி புதன் அவர் வக்ரமாக இருக்கார். ஆனால் 3ஆம் தேதியே வக்ர நிவர்த்தி ஆகிடுறது. அந்த வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பொதுவாக கன்னியா ராசி அன்பர்கள் பல பேர் வியாபாரம், ஆடிட்டர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பீங்க. குடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஷியல்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ராசிகள் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க. இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க அது மாதிரியும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் ஒரே பிரச்சனைகள் இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய வேலைகள்லையும் சரி, தொழில்கள்லையும் சரி பல பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்துறதே பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆனதுனால அது மட்டும் இல்லை, அந்த வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் நீசமாக இருக்கக்கூடியவர். அவர் வக்ரமாரன்னு உச்ச பலன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அது ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த வீடும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ குழப்பங்கள் எல்லாம் விலகி தொழில் ரீதியான வேலை ரீதியான குழப்பங்கள் எல்லாம் விலகி நல்ல காலம் இப்போ ஸ்டார்ட் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதி தான், அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் ராசி அதிபதியோட நட்பானவர். அவர் வந்து 3வது வீட்டில் உங்கள் ராசி அதிபதி புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் தான் 15ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். அதனால் இந்த 15ஆம் தேதிக்குள்ளே வந்து உங்களுக்கு பல பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும், தொழில் ரீதியான பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தால் அதெல்லாம் விலகி நல்ல பலன்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சிக்கல்கள் என்ன சிக்கல், தொழில் ரீதியான சிக்கல்கள் இருக்குன்னா, எங்கேயோ யாராச்சும் சொன்னதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விலகி, இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லை உங்களுக்கு வந்து ப்ரமோஷனோ உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வோ ஹோல்டில் இருக்கும், அதெல்லாம் வந்து விலகி இப்போ வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே சூரியன் வந்து பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம். அந்த கேது தான் உங்கள் லக்னத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த 4வது வீடு அப்படின்றது குருவோட வீடாக இருக்குது. உங்களுக்கு 9வது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். குரு பார்வை இருக்குன்னாலும் வக்ர குரு பார்வை. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள் பாக்யஸ்தானம்ன்றதுனால அதெல்லாம் நடக்கும். அந்த பாக்யஸ்தானம் குரு இருக்கக்கூடிய வீடு வந்து சுக்கிரனுடைய வீடுன்றதுனால வீடு வாங்குறது, வீடு நிறைய ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்து ஒன்றுமே அமையலை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, இப்போ அந்த வீடு அமையிறது. பின்னால் வாங்கிக்கலாம் ஆனால் அமையலாம். இப்போ நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம், இல்லாட்டினா வந்து பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், அடுத்த மாதம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பல காரியங்களில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வருது. உங்களுக்கு 2-9க்கு அதிபதியான சுக்கிரனும் 5வது வீட்டில் இருக்கார். உங்களுக்கு வந்து 6வது வீட்டில் தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வீட்டில் சனி பகவான் இருக்கார். ஒரே விஷயம், உங்களுக்கு கேதுவும் ராகுவும் இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி வெளில வர வேண்டியதாக இருக்குது. உடல்நிலை கோளாறுகள் அடிக்கடி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது. நீங்கள் அதனால் 5வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் வெளியூர் பயணங்கள் நிறையா நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடம்ன்றது பாக்யஸ்தானம்ன்றதுனால உங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டிலேருந்து உள்ள தொடர்புகள், வெளி ஆட்கள் அவங்களுடைய தொடர்புகள், தூர தேசத்துலேருந்து வரக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரத்துக்கு பொதுவாகவே முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் அது சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும். மன ரீதியான ஒரு குதூகலம் கிடைக்கும். ஏன்னா 5ல் வந்து சுக்கிரன் இருக்கார். மன ரீதியான குதூகலம் கிடைக்கும். ஆனால் உடல்நிலை பொறுத்தளவில் சளி தொந்தரவுகள், இது மாதிரி வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதிக்கும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் செவ்வாடை நட்சத்திரம்ன்றதுனால பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விற்கணும், அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் எதாவது இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதெல்லாம் அமையும் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதெல்லாம் அமையும். அதுவும் கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இப்போ அதுக்கு விசா வராமல் இருந்தது, வெளிநாடு போகிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு விசா வந்திருக்கு, இல்லை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்க பாஸ்போர்ட் வந்திருக்கு, இல்லை பாஸ்போர்ட்டில் பிரச்சனை அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வுக்கு வரும். இதெல்லாம் வந்து இந்த மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த கன்னியா ராசிக்கு அதிபதி புதன்றதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியிலேயே கேது 7ல் ராகு இருக்கிறதுனாலையும், உடல்நிலை பிரச்சனைகளை அடிக்கடி உங்களை பாதிக்கும் அப்படின்றதுனாலையும் நீங்கள் வந்து பெருமாளை வணங்கலாம். ஆனால் நீங்கள் விநாயகரை வணங்குறது தான் ரொம்ப நல்லது. விநாயகரை வந்து தினமும் விநாயகரை பார்த்துட்டு வேலைக்கு போங்க. வெளிலேருந்து வரும்போது நேராக வீட்டுக்கு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விநாயகரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அது மாதிரி போகும்போதும் வரும்போதும் விநாயகரை நீங்கள் வந்து வணங்கிட்டு போகிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் ஒரு பலத்தை கொடுக்கும். உடல்நிலையில் பெரிய பிரச்சனைகள் இல்லாத விஷயங்களை கொடுக்கும். புதிய தொடர்புகள், வெளி இடத்துலேருந்து வரக்கூடிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த டிசம்பர் மாதம் முழுமையுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கும்.
இந்த மாதத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இல்லை. அதனால் கன்னியா ராசி அன்பர்கள் திருமணத்துக்கு தள்ளி போயிட்டே இருந்ததெல்லாம் திருமணத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறையா காதலர்களுக்கு வந்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்க திரும்ப ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடில் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி வந்து கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு 2-9க்கு அதிபதி சுக்கிரனுடைய கருணையினால் உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. கன்னியா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள்.